வழக்கம் போலவே தியாகராஜ சுவாமி சுப்பிரபாதம் பாடி ராமா எழுந்துக்கோன்னு தன்னோட பூஜை அறைய திறக்கிற. பகீர்னு ஆகிறது. ராமரோட விக்கிரகத்தை அங்க காணலன்னு தன்னோட பத்னியை கூப்பிட்டு கேட்கிறார். அவ தெரியலங்கிறா. எல்லார் வீட்டுக்கும் அக்கம் பக்கத்துல ஏறி இறங்குறா. நீ ராமர் இங்க வந்தாரா அங்க வந்தாரான்னு யாருக்குமே தெரியல. நேரா தன்னுடைய அண்ணா ஜெபேஷன் வீட்டுக்கு போறார். நீ எடுத்திருந்தேன்னா ப்ளீஸ் கொடுத்துறேன் அப்படின்னு கதர்றார். அவரும் இல்லைன்றார். நித்திய பூஜை ஜபம் டோலோத்சவம்னு எதுவுமே நடக்கல. யாருக்கும் பாட்டு கத்து கொடுக்கல. ஆனா ஸ்புரிச்சுட்டே இருக்க ராம கீர்த்தனைகளா. அவர் நினைச்சுக்கிறாரு, உன்னோட புன் சிரிப்பை நான் பார்க்காம எதுக்கு இந்த ஜென்மம். நகுமோ மோகனலேனி நாஜாலி தெலிசி. உன்னை பார்க்காம நான் என்ன பண்ணுவேன். சாக்கேத ராமா ப்ளீஸ் என்கிட்டயே வந்துறேன் அப்படின்னு நினைச்சுக்கிற. செல்ல மேலரா சாக்கேத ராமா செல்ல மேலரா. ஓரவஞ்சனை பண்ணாத ராமா, நான் உன்னோட தாசன் இல்லையா பக்தன் இல்லையா, நான் உன்னை எங்க போய் தேடுவேன். ஒரு ஜோபுச்சு சேதி நியாயமா ஒரு ஜோபுச்சு. அன்னம் இல்ல ஆகாரம் இல்ல தூக்கம் இல்ல, அப்படியே மயங்கி விழறார். இப்போ ஒரு கனவு வருது. ராமரே நான் எங்கேயும் போல, நீ நித்திய அனுஷ்டானத்தை ஆரம்பி. உன் அண்ணாதான் என்னை காவேரி நதியில விட்டுட்டான். நீ என்னை எடுத்துன்னு உன் கிரகத்துக்கே உன்னை போல என்னை யார ஆராதிக்க முடியும். நீ ஆரம்பிக்கிறியா உன் பூஜைய அப்படின்னு கேட்டதும் தியாகராஜர் ராமர் காமிச்சு கொடுத்த இடத்துக்கு எல்லாரையும் கூட்டின்னு போறார். அந்த மண்ணெல்லாம் விளக்கிட்டு கை வைக்கிறாரோ இல்லையோ அந்த விக்கிரகத்துல, கனு கொண்டினி ஸ்ரீராமுனி நேடோ அப்படின்னு தானா பிரவாகமா வருது கீர்த்தனைகள். ராமபக்தி சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியா திகழறார் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி. அவரோட ஆராதனா மகோத்சவனிக்கு அவரோட அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கட்டும். அவர் கத்துக் கொடுத்த அந்த பக்தி ரசத்தை நம்ம எல்லாரும் அனுபவிப்போம். தியாகராஜ சுவாமிக்கு ஜெய்.